ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் எட்டு. இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி கார்த்திக் ராஜராஜன்கிட்ட அவங்க அம்மா கூட பார்க்குறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் ராஜராஜன் அவங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து கட்டி பிடிச்சி ரொம்ப கதறாரு. இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட ராஜராஜன் நீ வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. இல்லை, இதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா திருப்பி பஞ்சாயத்தை கூப்பிட்றாரு. திருப்பி ராஜராஜன் மூலமாக பஞ்சாயத்தை கூப்பிட்றாங்க. எல்லாரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே கார்த்திக் நிற்கிறாரு. அப்போ சாமுண்டீஸ்வரி யோசிக்காங்க, இவனை தான் வீட்டை விட்டு அனுப்பியாச்சே, பிறகு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் நிற்கிறாரு. பஞ்சாயத்தோட முடிவும் இது எல்லாத்துக்குமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம சிவனாண்டி ஏற்பாடு பண்ணால் அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இப்போ கார்த்திக் நம்ம தாலி கட்டினா நம்ம வாழ்க்கையை வம்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் சிவனாண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. இதனால் மாயா அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசின மாதிரி ஆகிட்டு திருப்பியும் கார்த்திக் வீட்டுக்குள்ளே போயிட்டார்.